ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் திமுகவினரின் போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளியேறியதை கண்டித்து திமுகவினர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டரை ஒட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த திமுக போஸ்டர் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? வணக்கம் கற்பகம். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக சார்பில் #GetOutRavi என்ற ஒரு போஸ்டரானது சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர், இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் துவங்க இருந்தது. ஆனால் அந்த உரையை ஆளுநர் புறக்கணித்து சென்ற சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்துக்கு எதிராக திமுக மற்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சி சார்பில் பல்வேறு நபர்கள் அதிருப்தியை தெரிவித்திருந்தனர். ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தையும் நேற்று சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்த நிலையில ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை திமுக இன்று அறிவித்திருந்தது. அதாவது திமுகவில் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆளுநர் RN ரவியின் செயலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவித்தது திமுக. அந்த போராட்டத்தின் எதிரொலியாக சென்னையில ஒரு #GetOutRavi என்ற ஒரு போஸ்டரானது சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த வாசகத்துல தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநர், அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அதுல குறிப்பா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் RN ரவி, மேலும் பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மூவர் அடங்கிய ஒரு போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்கிறது. இதில் எடப்பாடி அவர்கள் ஆளுநரிடம் பேசுவது போல ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி அவர்கள், சார் நாங்கள் கோஷம் போடுற மாதிரி போடுறோம், நீங்க நேக்கா வெளியே போயிடுங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஆளுநர் ரவி கிட்ட சொல்ற மாதிரியும், ஆளுநர் ரவி அதை கேட்டுட்டு சூப்பரியா நீதான் உண்மையான விசுவாசி அப்படின்னு கூடுற மாதிரி ஒரு வாசகம் இதுல இடம்பெற்றிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பேசுறத பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்பது போன்று இந்த கட் அவுட் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டரின் மூலம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பாஜக, அதிமுக மற்றும் ஆளுநர் ரவி ஆகிய மூவரையும் விமர்சித்து இந்த போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவியின் செயலுக்கு எதிராக இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் காலை 10 மணிக்கு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக தரப்புல இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த போராட்டத்திற்கு திமுக தொண்டர்களை அழைக்கும் விதமாகவும் இந்த போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்குன்னே கூறலாம். அந்த வகையில #GetOutRavi என்ற போஸ்டர் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.